இடத்துல இருந்து இந்த ஒரு மண் சரிவை பார்த்தா எப்படி இருக்குது பா. விக்டோரியா டேமுக்குள்ள நான் நுழைய போகின்றோம். இந்த முன்னுக்கு இந்த மின் கம்பங்கள் எல்லாம் விழுந்து நிறைய அந்த சுற்றுலா பயணிகள் சில நபர்கள்லாம் வந்து நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. MNF அப்படி இருக்கேன், நல்லா இருப்பீங்க நம்புறேன். இன்றைக்கு நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கண்டி மாவட்டத்தில் அந்த விக்டோரியா டேமுக்கு போகிறதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த போகிற வழியிலே வந்து பாருங்க மிகப்பெரிய ஒரு மண் சரிவு ஒன்று ஏற்பட்டு இந்த இடத்த வந்து எப்படி இருக்குண்டு இந்த இடத்துல அந்த விக்டோரியா டேமுக்கு அந்த சைட் போன மின்கம்பங்கள் எல்லாமே வந்து உடைஞ்சி அந்த கம்பிகள் எல்லாமே வந்து இந்த பக்கம் ஆற்று பக்கம் வந்து ஃபுல்லாக இந்த கீழே கிடக்குது. இந்த பகுதி முழுவதுமாகவே முடக்கப்பட்டிருந்து இப்போ இந்திய தருணம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாதையை வந்து ஓப்பன் செய்தவங்க போகிறதுக்காக வேண்டி இப்போ ஓப்பன் செய்தும் எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலே அவ்வளோ ஒரு பயங்கரமா இருக்குது. கடவுளே, இங்க பாருங்க எப்படியும் ஒரு 150 மீட்டருக்கு மேலே இருந்து மண் அப்படியே ஃபுல்லாக வந்து சரிவு ஏற்பட்டுக்குது. பெரிய பெரிய பாறைகளும் வந்துருக்குது. சரி, வழிபாதையெல்லாம் வந்து எப்படி இருக்குண்டு இதெல்லாம் வந்து இந்த ஒரு சிலவங்க வந்து இப்போ விக்டோரியா டேமை பார்வையிடுறதுக்காக வேண்டி போய்கொண்டிருக்காங்க. இது ஒரு அட்வென்ச்சர் பயணமாக தான் இருக்க போகுது. இப்போ நாங்கள் வந்து விக்டோரியா டேமுக்கு வந்து போய் பார்க்க போகணும். விக்டோரியா டேம் நிலைமை வந்து எவ்வாறு இருக்குது, என்ன நடக்குதுங்கன்றதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு விளங்கும். சரி, ரெண்டு பக்கம் ஃபுல்லாக வந்து மணல் மேடுகளும் பெரிய பெரிய பாறாங்கற்களும். சரி, இந்த இடத்துல இருந்து இந்த ஒரு மண் சரிவை பார்த்தா அப்படி இருக்குது பா, பயங்கரமா. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து மழை பெய்து கொண்டே இருக்குது. இப்போ இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மண் சரிவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்படியே சரிஞ்சு கொண்டு வந்து தெரியுது. சரிங்க, இப்போ நார்மலாக காலையில் வந்து பெஞ்ச மழைக்கு வந்து இப்பயும் இந்த தண்ணீர் வந்து ஓடிக்கொண்டே இருக்குது, ஃபுல்லாக வந்து ஓடிக்கொண்டே இருக்குது. அப்போ இன்னுமே வந்து அந்த மழை தொடர்ச்சியாக வந்து பெய்து கொண்டு இருக்கும்னு சொன்னால் இப்போ அங்கே இருக்கிற அந்த மணல் மேடுகள், அந்த மரங்கள், அங்கே இருக்கிற பாறைகள் எல்லாமே வந்து வந்துடும். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த இடத்துல இருந்து போகிற வழியில இருந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து அதை பார்க்கக்குள்ள ஒரு வியூ ஒன்று அந்த விளங்குது. அந்த விக்டோரியா டேமில் இருந்து வரக்கூடிய அந்த தண்ணீர், அந்த நீர்நிலைகள் வந்து விளங்குது நமக்கு. அதாவது இந்த விக்டோரியா டேமில் இருந்து இந்த போகக்கூடிய இந்த நீரானது இந்த ரந்தனிக்கல் அப்படிங்கிற ஒரு குளத்துக்கு தான் வந்து திறந்து விடப்படுறது. யாருக்கு எப்படி இருக்கணும் முழுவதுமாகவே அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது. இந்த மண் சரிவு ஏற்பட்டதுக்கு பக்கத்திலே வந்து இந்த பெரிய பெரிய மரங்கள் இந்த இருக்கு. இந்த மரத்தை வந்து வெட்டிட்டாங்க. இந்த மரத்தில் அளவு பாருங்க எப்படி இருக்கண்டு, இந்த பெரிய மரம் வண்டி. இப்போ இதுவரைக்கும் அந்த டித்வா புயல் அடிச்சு கூட சாயாத மரம் இப்போ இந்த ஒரு மழை அந்த மண் சரிவுல தான் வந்து சாய்ந்துருக்குன்னா யோசிச்சு பாருங்க. டித்வா புயலை விட மண் சரிவு அவ்வளோ ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்திருக்குது. அந்த பக்கம் பாருங்க, நம்மளோட இந்த ஆட்டோ வந்து அந்த தம்பி வந்து இடத்துக்கு வந்து கொண்டு இருக்கின்றார். எப்படி என்ன பாதண்டு எனக்கு வாகனங்கள் எல்லாம் வந்து போக முடியாது, அவ்வளோ ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு ஏரியாவும் அந்த போகக்கூடிய பாதையும் வந்து அப்படி இருக்குது. அப்படியே போகிறேன் என்னன்னு சொன்னா விக்டோரியா டேமுக்கு போகலாம் மண்டு கொடுத்துரு. ஏன்னா அந்த போற வழி பாதை வந்து இப்போ இந்த அளவுக்கு இருக்கும்னு சொன்னா இதை தாண்டி அந்த பக்கம் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குது ஒன்றுமே வந்து எங்களுக்கு விளங்க இல்லை. ஜோருங்க, எப்படியும் இந்த இடத்துல இருந்து இந்த மண் சரிவு வந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டருக்கு இப்படி நீளத்திலையும் வந்து ஏற்பட்டு அதே மாதிரி இப்போ மண் சரிஞ்சு வந்ததும் உயரத்துல எப்படியும் நான் 150 மீட்டர் சொன்னா கூட தான் இருக்கும். அது அங்க இருந்து ஃபுல்லா சரிஞ்சு வந்துருக்கு பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருந்து இப்ப அங்க வரைக்கும் அந்த போஸ்ட் வரை எலக்ட்ரிக் போஸ்ட் வரைக்கும் ஃபுல்லா வந்து மண் ஃபுல்லா மூடிது. அதோட இந்த விக்டோரியா டேமினுடைய அந்த நீர்த்தேக்கம் வந்து அதிகரிச்சதால இப்ப அந்த வான்கதவுகளை வந்து திறந்து விட்டுருக்காங்க. அந்தனிகள் அந்த குளத்தை நோக்கி அந்த நீரானது பாய்ந்து கொண்டு இருக்கின்றது. நேரடியாக பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நேரடியாக பார்த்த ஒரு அனுபவம் கண்டிப்பா கிடைக்கும் வீடியோவாக. சரி, நம்ம அப்படியே போகலாம். விக்டோரியா டேமுக்கு வந்து நாங்க போய்கொண்டிருக்கின்றோம். இந்த வழியெல்லாம் பாருங்க, அழகாகவும் இருக்குது, ஆபத்தாக இருக்குது. இந்த பக்கம் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து மண் சரிவு தான். இது வந்து மெயின் பாதை. இப்போ உள்ளுக்குள்ள போனதான் தெரியும் இப்போ என்ன மாதிரி நிலம் இருக்குண்டு. நாங்கள் போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஃபுல்லாக வந்து முடக்கப்பட்டிருக்குண்டு. இந்த ஒரு வாகனம் ஒன்று நிற்குது, ரிப்பேர் ஆயிட்டோ. இந்த பகுதி ஃபுல்லாக வந்து மண் சரிவு ஏற்பட்டுக்குது. எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னு பாத்தீங்களா? இந்த பக்கம் மரம், இந்த பக்கம் மலை, நடுவில் அப்படியே போய்கொண்டே இருக்கும்.
இந்த வியூவை பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குது. இரண்டு பக்கம் அந்த மரங்கள் வந்து சேர்ந்து இருக்குது. நடுவால ஃபுல்லா வந்து வெயில் அடிச்சாலும் அந்த வெயில் வந்து கீழே நிலத்துல படாது, அப்படி ஒரு இதா இருக்கும். ஓரத்தில் அந்த கடைகளும் இருக்குது. இந்த சோழன் கச்சான் மற்றது இந்த ரொட்டி இந்த பிளேண்டி குடிக்கிறார்கள் நிப்பாடி குடிக்கலாம். வேற லெவலில் இருக்காரு. அப்படி மேலே இருந்த அப்படியே தண்ணி வந்து கொண்டிருக்கேன். அதெல்லாம் மரம் விழுந்தான் கிடக்குது. தென்னை மரம் அது வேற ஒரு மரம். இந்த பக்கம் சரி ஏற்பட்டுக்குது. இந்த மாதிரி 10 கிலோமீட்டர் கிட்ட போனோம்னு சொன்னா இந்த விக்டோரியா டேமுக்கு போற அந்த மேலுக்கு வந்து நான் போயிடுவோம். நம்ம மேல இருந்து உள்ள வந்து எத்தனை கிலோமீட்டர் தெரியல, அப்படி ஒரு மேபி 8 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க போறதுக்கு. உள்ள புத்தன்ன போயிடும். அதில் அந்த பாதைகள் எல்லாமே இந்த இரண்டு பக்கங்களும் எப்படி விழுந்து விழுந்து கிடக்கின்ற அந்த பெரிய பெரிய மரங்கள். விக்டோரியா இந்த டேமுக்கு போறதுக்கு முன்னுக்கே வந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று இருக்குது, பாலம் உண்டு. இந்த இடத்துல இருந்து பாருங்க அந்த வியூ வந்து எவ்வளவு ஒரு அழகா இருக்குண்டு, வேற லெவல். ஃபுல்லா வந்து அந்த மலை தொடர்கள். இப்ப நான் வந்து விக்டோரியா டேமை வந்து பார்க்க போறேன்னு சொன்னா இப்ப அந்த இடத்துல இருக்கு விக்டோரியா டேம். இப்போ இதெல்லாம் போகணும். இப்போ இதால அப்படி போயிட்டு இப்போ சுற்றி 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 மலைக்குள்ள ஏறி அங்கே போயிட்டு அந்த அந்த அதுக்குள்ள போகணும், அங்க இறங்கணும். அப்ப இந்த பக்கமாக இருந்தும் அந்த நீர்நிலை எல்லாம் வந்து அந்த நீர்வீழ்ச்சி மாதிரி அழகாக அந்த மலையில வந்து கொண்டு அங்க பாருங்க அப்படி வந்து கொண்டு இருக்குது. சரி, ஓகே. அப்போ நம்ம இப்படியே போகிற வழி பாதையில் எப்படி இருக்குது, விக்டோரியா டேம் இப்போ என்ன நிலைமையில் இருக்குது, நேரடியாக போயிட்டு எல்லாமே வந்து போகும்போது பார்க்கலாம். பாருங்க இந்த போகிற வழியெல்லாம் வந்து எப்படி இருக்குண்டு ஃபுல்லாக வந்து ரெண்டு பக்கமும் காடுகள். அப்போ இந்த இடத்துல வந்து யானைகளும் இருக்கான். அதெல்லாம் சரியான மோசமாக இருக்குது. அந்த மின்சார அந்த கம்பங்கள் எல்லாம் முறிஞ்சிருக்குது. அதோட மின்சார கம்பி எல்லாம் வந்து விழுந்திருக்குது. எப்படி இருக்கிறோம். உள்ள ஒரு இடத்தாண்டு இல்லை, எல்லா இடமும் சரிஞ்சு எரிஞ்சு விழுந்துருக்கு. எப்படி ஒரு 50 மீட்டர் குறைக்கா 100 மீட்டர் குறைக்கா அப்படி சரிஞ்சு எரிஞ்சு விழுந்துருக்குது. ஆனா போக்குள்ள வந்து அந்த எப்படி சொல்ற கிளைமேட் வந்து உண்மையில வேற லெவல்ல இருக்கு. மழையும் இல்லை, வெயிலும் இல்லை, கிளைமேட் சூப்பரா. பூவெல்லாம் வந்து பூத்துருக்குது. அப்படி இருக்கு, நல்லா இருக்குது. நமக்கு வந்து ஒரு காரம் வந்து போய் கொண்டிருக்குது. இந்த பக்கமும் விழுந்திருக்குது. வீதி ஃபுல்லாக வந்து விழுந்து 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 இருக்குது. இப்போ ஒன்றையும் விடாமல் எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் வந்து ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த விக்டோரியா டேமுக்கு போகிற வழி வந்து சரியான மாதிரி மோசமாக இருக்குது. இது ஒரு உண்மையிலேயே ஒரு அட்வென்ச்சர் பயணம் தான். பாரு இந்த பக்கமாக அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிற அந்த மலைகள் வந்து தெரியுது. இதுக்கு மேலே இருந்த ஒன்றுமே இல்லை. அந்த எப்படி சொல்கிறது, சாதாரணமாக நிலையில் இருந்த அந்த சின்ன சின்ன பாறை கற்கள் அதுகள் இதுகள் மரம் செடி கொடி ஒன்றுமே இல்லை. எப்படி இருக்கின்றாரு பெரிய ஒரு கொண்டு வந்து அந்த இடத்துல இருந்து அப்படி வந்துக்கு மேல இருந்து அப்படியே வந்துட்டு மரமெல்லாம் வந்து விழுந்து இது பட்டி இருக்காங்க மரத்தை எல்லாம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா. இந்த நேற்று இருந்து வந்து இந்த வழியால வந்து போறதுக்காக வந்து விட்டுருக்காங்க. இதுவரைக்கும் இந்த பாதை வந்து ஃபுல்லாக வந்து முடக்கப்பட்டிருந்தது. இப்போ அங்கால போக போக எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அந்த பக்கமாக அந்த நீர் தேக்கங்கள் எல்லாம் வந்து தெரியுது. இப்போ 8 கிலோமீட்டர் சொன்னால் இப்போ தான் நம்ம வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். இன்னும் வந்து நம்ம அரவாசிபுரத்துக்கிட்ட போகணும், போக கிடக்குது. இந்த இடத்துல இந்த வியூவை பார்க்கக்குள்ள உங்களுக்கு இதெல்லாம் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. நாங்கள் இதால் அப்படியே மலையில் ஏறி சுற்றி 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 அங்கே போய் திரும்ப அப்படியே வந்து அந்த இடத்துல உங்களுக்கு அந்த விலங்கும் அந்த மின்சார அந்த கம்பங்கள் அந்த தெரியுது. அதுக்குள்ளெல்லாம் அங்கே தொங்கல் வரைக்கும் போகணும். இப்போ நம்ம இதுக்குள்ளார அப்படி மலையில் ஏறி 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 இப்படியே போகணும். இது பாருங்க இந்த பக்கமாக இந்த விக்டோரியா டேமுக்கு போகிற வழியில் வந்து இடையில வந்து இந்த விவசாயம் செஞ்சுருக்காங்க. கோவா நாட்டிருக்காங்க. ஃபுல்லாக வந்து கோவா தான்.
இந்த பாருங்க தெரியுது எல்லாமே வந்து கோவாதான். வாவ் அவ்வளோ அழகா இருக்கேன்னு. உள்ள போய் பாப்போமா? இப்போ இதை விதைச்ச விவசாயி வந்தாங்கன்னா நம்ம அடிப்பாங்களோ, ஏய் கோவா களவெடுக்க வரீங்களான்னு கேட்டு. நம்மளோட வந்து தம்பி சொல்றாரு, அண்ணா அது கரண்ட் அண்ணா தொட்டுறாங்கண்டு, அது கயிறு. பாட்டாவோட போகக்கூடாது, கலட்டிட்டு போகணும். வாவ் எவ்வளோ அழகா இருக்கேன்னு. இது பாரு ஃபுல்லாக வந்து கோவா. சரி ஓகே, நம்ம வந்து இடத்த வந்து கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த விக்டோரியா டேமை வந்து அங்கே போகணும், பார்க்குறதுக்காக வேண்டி போகணும். அங்கே வந்து நிலைமை எப்படி இருக்குன்னு தெரியாது. நிறைய பேர் சொன்னாங்க வழி எல்லாமே வந்து பிளாக் ஆகிருக்குது, நீங்கள் அங்கே போக வேணாம், போக முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த இடத்துல இருந்து போகலாம் நம்ம. பார்த்தீங்களா இந்த நடுவில் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த மின் கம்பங்கள்லாம் விழுந்து இந்த கம்பியெல்லாம் வந்து எப்படி கிடக்குண்டு ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து டோட்டல். சரி இப்போ அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் வந்து நாங்கள் வந்து திரும்ப வந்து இங்கே வரும். இந்த இடத்தையும் வந்து மண்சரி ஏற்பட்டிக்குது. இந்த பக்கம் இந்த பக்கம் கூடுதலாக வந்து சேதம் அடைஞ்சிருக்குது இந்த மின் கம்பங்கள். அந்த பக்கம் கொஞ்சம் குறைவு. இப்போ இந்த பக்கம் ஃபுல்லாகி வந்து மின் கம்பங்கள்லாம் சேதம் அடைஞ்சிருக்குது. அதோட முக்கியமாக வந்து என்னென்னு சொன்னால், இப்போ இந்த பக்கம் வரும்போது காட்டு விலங்கினுடைய தொல்லை வந்து இப்போ அதிகமாக இருக்குது. அப்போ அதாவது யானையினுடைய தொல்லை வந்து அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம வந்து ஏர்லியாக போயிட்டு ஏர்லியாக திரும்பிடணும், இல்லைன்னு சொன்னால் மாட்டுப்பட்டுருவோம். பாருங்க ஃபுல்லாக வந்து மண் சரிவு ஏற்பட்டிருக்குது. இந்த விக்டோரியா டேம் வந்து ஃபுல்லாகவே முடக்கப்பட்டிருந்தது. இந்த பாதை ஃபுல்லாகவே முடக்கப்பட்டிருந்தது. தற்போது தான் வந்து திறந்திருக்கின்றாங்க. இப்பயும் ஒரு ஆபத்தான ஒரு ஜோனாக தான் இது வந்து இருந்து கொண்டு இருக்குது. பாருங்க இந்த பெரிய பாறை கல் வந்து இந்த அங்கிருந்து வந்துருக்கு. இங்க பாருங்க இந்த இடமே வந்து ஃபுல் அப்படியே கிளியர் ஆயிடுது. எப்படி இருக்கு பாருங்க, அங்க இருந்து வந்து இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மழை வந்து இப்ப இன்னும் தொடர்ச்சியா வந்து பெய்து கொண்டு இருக்கும்னு சொன்னா, இப்ப அந்த மேல இருக்கிற அந்த பாறைகள் எல்லாமே வந்து அப்படி கீழே வந்துடும். எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா, அப்படியே தள்ளி கொண்டு அங்க எறிஞ்சிருக்குது. பாருங்க எப்படி இருக்கு. சரி இங்க இருந்து அப்படியே ஃபுல்லா கீழே அப்படி தள்ளிட்டு போய் கொஞ்சம் இல்லை அப்படி ஃபுல்லா கீழே போயிட்டு வா. அந்த கம்பி எல்லாம் வந்து குறுக்க கிடக்கு, இப்படி குறுக்க. இப்ப பெரிய வாகனம் இப்ப வாரன்னு சொன்னா பெரிய வாகனங்கள் வராது. இப்ப சாதாரணமா இந்த சின்ன வாகனங்கள்ல வரலாம். அதாவது கார்ல வாரதும் கொஞ்சம் கஷ்டம் தான், கார்லயும் வர முடியாது. ஓட்டோ அடுத்தது பைக்ல வந்து நார்மலா வரலாம். சரி ஃபுல்லா வந்து கதை முடிச்சு. சரி ஓகே, போகிற வழி பாதையெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5 வாரங்க விக்டோரியா டேமுக்கு போயிட்டு நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்கின்றாங்க. 8 கிலோமீட்டர் கிட்ட இந்த ஒரு கிட்ட மட்டும் நாங்கள் நெருங்கிட்டோம். பாதைகள் எல்லாமே வந்து சரியான மாதிரி மோசம். இந்த இடத்துல இந்த சரிஞ்சு கிடக்குது, எப்படி கிடக்குண்டு. இப்போ நாங்கள் ஆட்டோ நிப்பாட்டி நின்று வந்து இந்த காட்சியில் வந்து எடுத்து உங்களுக்கு வேண்டி நாங்கள் எடுத்து கொண்டிருக்கின்றோம். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த விக்டோரியா டேம் போகிற வழி பாதையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா எப்படி என்று இருக்குண்டு. இங்கே வரும்போது ஒரு பாதுகாப்பான முறையில் வாங்க. இந்த பெரிய மரம் எல்லாம் விழுந்து வெட்டி வழியை சரி செய்திருக்காங்க. அதுவும் ஃபுல்லாக வந்து நீக்கல இப்போ தற்காலிகமாக வந்து போகக்கூடிய மாதிரி செட் பண்ணியிருக்கிறாங்க. வா பெரிய ஒரு மரம் விழுந்துருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த வீதி ஃபுல்லாக இந்த முடக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த ஒரு சில நாட்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில நாட்கள் வந்து இந்த பாதைகள் வந்து வேலை செய்து கொண்டிருக்கு. விக்டோரியா டேமுக்குள்ள நான் நுழைய போகின்றோம். இந்த முன்னுக்கு இந்த பாதுகாப்பு வேலிகள்லாம் வந்து போட்டிருக்கின்றாங்க. உள்ள வந்துட்டு உண்மையிலேயே அந்த மாதிரி வியூ இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்க்கக்குள்ள அந்த விக்டோரியா டேம் தெரியுது. இதால போயிட்டு அப்படியே வரணும். இந்தா அந்த ஒரு விக்டோரியா டேமில் ஒரு பகுதி தெரியுது. அதோட அந்த பக்கமாக அந்த போட்டும் கிடக்குன்னு நினைக்கிறேன். இங்க இருந்து பார்க்கக்குள்ள எங்களுக்கு சரியான மாதிரி தெரியல. அந்த பக்கமாகவும் ஏதோ போட்டு நினைக்கிறேன், போட் கிடக்குது. இந்த விக்டோரியா டேம் தெரியுது, சந்தோஷமா இருக்குது. முதலாவது தடவையாக இந்த டேமை பார்க்கறதுக்காக வேண்டி போக போகின்றேன்.
போற வழியில வந்து பாருங்க அந்த கட்டிடங்கள் அந்த கட்டுகள்லாம் வந்து இருக்குது. அதோட அந்த நம்ம இங்க வாரவங்க நிற்கக்கூடிய மாதிரி அந்த ஓய்வெடுக்கக்கூடிய மாதிரி எல்லாம் வந்து அந்த இடத்த கட்டுகள் கட்டிருக்கின்றாங்க. இந்த இடத்த வந்து பாருங்க இப்ப இவ்வளவு ஒரு அந்த இக்கட்டான சூழ்நிலை ஒரு ஆபத்தான நிலைமை வந்து இடம்பெற்று கொண்டிருந்தாலும் இங்க வந்து இப்ப நேரடியாகவும் இந்த விக்டோரியா டேம் வந்து பாக்குறதுக்கும் நிறைய மக்கள் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. இந்த வந்தோம்னு சொன்னா இந்த விக்டோரியா டேமுக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கட்டுகள் எல்லாமே இருக்குது. இந்த இடத்த வந்து நம்ம ரிலாக்ஸ் பண்ணி கொள்ளலாம். பாத்தீங்களா சூப்பரா இருக்கு வியூ. சரி ஓகே, நம்ம இப்போ இந்த இடத்துல அப்படியே போகணுமா இருந்தா அந்த இடத்த கேட் போட்டிருக்காங்க. அந்த இடத்த வந்து இந்த பாதுகாப்பு படையினர்லாம் வந்து நிற்பாங்க. அப்போ அவங்களோட அனுமதியோட வந்து நம்ம உள்ள போயிடலாம். சரி அப்போ அவடத்தை போயிட்டு அப்படியே வீடியோவை தொடர்றேன். எனக்கு இந்த இதெல்லாம் இதாக இருக்கனால என்ன சரி அப்படி மெயின்டெனன்ஸ் வேலையே தெரியல, ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டாங்க. இல்லைப்பா நான் நடந்து போயிடலாம் நம்ம போயிடலான்னு. நாங்கள் வந்து பல கஷ்டத்தையும் மத்தியில் இங்கே வந்த நாங்கள். ஆனால் பாருங்க உள்ள வந்து போக முடியாது விக்டோரியா டேமுக்குள்ள. அந்த பக்கமாக அந்த மரங்கள் வந்து சிதைவடைஞ்சு கிடக்கின்றது. உங்களை பார்க்கக்குள்ள விலங்கும் நான் யாரையுமே வந்து உள்ள விடல. இந்த அந்த பக்கமாக அந்த போட்டு இருக்குது விக்டோரியா டேம். அதோட வந்து இந்த இடத்துல விக்டோரியா டேம் வந்து பார்வையிடுறதுக்காக வேண்டி நிறைய அந்த சுற்றுலா பயணிகள் சில நபர்கள்லாம் வந்து திரும்பி போய் கொண்டிருக்கின்றாங்க. உண்மையிலே இப்போ இந்த சூழ்நிலையில வந்து விடாமல் இருக்கிறது நல்ல ஒரு காரியம்தான். அப்போ நாங்கள் ஹண்டியில் நின்றதால வந்திருந்தேன்னாங்க. ஓகே நேரடியாக வந்து பார்ப்போம் உண்டு. ஆனால் உள்ள விடல நாங்கள் வந்து போக போகிறோம். ஆனால் வந்த பாதையெல்லாம் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. சரியான ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு அட்வென்ச்சர் பயணமாக தான் இது இருந்தது. அது மட்டும் இல்லை இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிற நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 19ஆம் தேதி நான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். இந்த விக்டோரியா டேமில் இருந்து ஆழ் வான்கதவு ஊடாக 17,500 கன அடி நீர் அந்த நீரானது ரந்தனிகளை நீர்த்தேக்கத்திற்கு பாய்ந்து கொண்டிருக்கின்றது. சரி ஓகே அம்மனஃப், இப்போ நாங்கள் வந்து இந்த விக்டோரியா டேமுக்கு இந்த முன்னுக்கு போகிற அந்த வழிபாதையில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இந்த சிலவங்கெல்லாம் வந்து நின்று கொண்டிருக்கிறாங்க. அதோட அந்த வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டு அந்த நீரானது இப்போ கடும் வேகமாக வந்து பாஞ்சு கொண்டு இருக்குது. உங்களுக்கு பார்க்கக்குள்ள எந்த விலங்கு தெரியல. அந்த நீர் வந்து விழுற வேகம் அந்த சத்தம் வந்து எங்களோட காதுக்கு வந்து கேட்குது. அந்த பாருங்க அந்த நீர் வந்து விழுந்து அந்த நீரினுடைய அந்த துமிக்கைகள் வந்து அந்த பறந்து செல்லுது. விலங்கு மட்டும் தெரியல. அந்த பக்கம் நிறைய வேலைப்பழுக்களும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. இந்த பக்கம் இருந்து அந்த வியூவை பாருங்க. இந்த விக்டோரியா டேமினுடைய அந்த அந்த குளத்தினுடைய வியூவை அந்த பக்கமா அந்த வீடுகள்லாம் வந்து இருக்குது. ஆனா நாங்க இன்னைக்கு வந்த அந்த நேரம் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது வந்து மழை பெய்யல. அது எங்களுக்கு கொஞ்சம் சாதகமா போயிட்டுது. ஏதோ கடவுள்ற ஒரு அருள் தான். இது பாருங்க ஃபுல்லா வந்து அதனுடைய வியூ இங்கிருந்து பார்க்கக்குள்ளே வேற லெவல்ல இருக்குது. அப்ப நம்ம அங்க போய் நேரடியா பார்த்துருந்தோம்டா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும் அந்த வியூ. வேற லெவல். அதோட இந்த பக்கம் அந்த பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் இருக்குது. இப்போதே அந்த விக்டோரியா அந்த சூழல் சார்ந்த அந்த இடங்களை நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது பாருங்க. நிறைய பேர் வந்து திரும்பி திரும்பி போய் கொண்டிருக்காங்க. நல்லா இருக்குது இந்த உண்மையில இந்த இடம் சூப்பரா இருக்குது. சரி ஓகே அம்மனா, நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சு கொள்கின்றோம். விக்டோரியா டேமை வந்து பார்க்காதவங்களுக்கு இதை எப்படி சொல்றது, ஆனால் விக்டோரியா டேமுக்கு கிட்ட போய் நம்ம பார்க்கல. அந்த சுற்றுப்புற சூழல் மற்ற வந்த வழி பாதைகள் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. அப்போ இன்னும் ஒரு வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றோம். நன்றி.